பிரைசலான் கிறிஸ்து நாமத்தினாலே வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகள் மனித வல்லமை கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. இதோ சகலத்தையும் புதிதாக்கினேன் என்ற வசனங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக. இன்றைக்கி மனிதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமைகள், அந்த வல்லமைகளில் நாம் எப்படி இருக்கிறோங்கிறத நாம் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் கூட தேவனுடைய வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள் என்பது தெளிவு. 1 கொரிந்தியர் 12. உங்களில் சிலர் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் ஞானத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேள்வி கேட்கப்படுது. கேட்டு பாருங்கள், இதுக்குள்ள ஆன்சர் கிடைக்கும். ரெண்டாவது, தேவன் நம்மளை ஏன் இந்த பிரசங்கத்தினாலே ரட்சிக்க பிரியமாயிட்டுங்கிற காரணத்தை சொல்கிறார். சிலுவை பற்றிய உபதேசம் 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கோ பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆமென். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்றார். ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவன் பிரியப்பட்ட காரியம் இந்த ஒன்று தான். பைத்தியமாய் தோன்றக்கூடிய விசுவாசம். இந்த விசுவாசத்தினாலே நிறைய பிரச்சனைகள் இந்த அந்தகார ஒளியோட, சாத்தானோட நிறைய யுத்தங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதன் மூலமாக அவனுடைய தேவ தூதர்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லை, சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதை எதிர்த்து நின்றால்தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால தான் தேவன் சொல்கிறார், இந்த பிரசங்கத்தினால தான், இந்த பிரசங்கம் ஏதோ ஒரு வகையில் எப்படியோ கிறிஸ்துவை பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் தேவனை பற்றி பேசக்கூடிய பிரசங்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி தேவனை அறியாதிருக்கில் தேவனை பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இதெல்லாம் கிறிஸ்துவ நாமத்தினாலே நாம் இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதில் 26, எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் வீணமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்ட வேதத்தை பார்த்தீங்களா? இங்கே மனிதனை தேர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு சகலமும் இந்த பூவியில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் அவங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே தொடரும். ஏன்னா அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை. ஆனால் இந்த விசுவாசிகளுக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலங்களிலே அவங்க அரசாளக்கூடிய காலங்கள்லாம் வரும். ஆனால் நம்மளோட அழைப்பை பார்த்தீங்களா? நாம் என்ன பெரிய ஞானியா, பெரிய பராக்கிரமசாலியா, பிரபுக்களாக இருக்கிறோமா? இல்லை. எல்லாத்தாலையும் புறம்பாக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு பலவீனமானவர்கள். இவங்களை கொண்டு தான் தேவன் செய்யக்கூடிய யுத்தம் பயங்கரமாக இருக்கும். இந்த யுத்தத்துக்கு நமக்குள்ள பவர் என்னன்னு தெரியணும். இந்த பவர் தெரிஞ்சாச்சுன்னா நீங்கள் விசுவாசத்தில் இன்னும் பராக்கிரமசாலியாக மாறி இந்த உலகத்தை அசைக்கக்கூடியவர்களாய் மாறிக்கொள்வீர்கள். உலகத்தினுடைய சாட்சியாய் மாறிக்கொள்வீர்கள். கிறிஸ்துவ
உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய நடவடிக்கைகளே பிரதிபலித்து கொண்டே இருப்பார். அதனால தான் தேவன் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 2:7, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருக்கிறமான ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தேவ ஞானம் எல்லாத்துக்கும் புலப்படாது. ஒருவேளை காதால் கேட்டிருந்தா கூட அது ஆழமாக அவங்களோட உள்ளத்தில் இருக்காது. அதனால தான் டெய்லி நம்ம பைபிள் படித்து அதை பற்றி பேசிக்கொண்டு அதை பற்றிய சிந்தனையில் இருக்கும் பொழுது தான் நிறையா நீங்கள் ஒரு பராக்கிரமசாலியாய் மாறிக்கொள்வீர்கள். உங்களுக்காக தேவ தூதர்கள் உதவி செய்வாங்க, தேவன் உதவி செய்வார். இப்பேற்பட்ட வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருந்தும் அது செயல்படுத்தாமல் இருக்கிறோன்னா அது நம்ம மேலே உள்ள தப்பு. இது கூட எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் ஒரு தெய்வ திட்டம், தெய்வ ரகசியம் இருக்கும். அதாவது நமக்கு புரியலை, புலப்படலை, ஆனாலும் கூட அது கூட அந்த பாதையிலலாம் நீங்கள் ஏன் வாரீங்க, எதுக்கு வாரீங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக தாண்டி வந்திருப்பீங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் பிரைஸ் தி லார்ட். எல்லா மகிமையும் தேவனுக்குரியது. இப்படிப்பட்ட ரகசியமான தேவ ஞானத்தை அதுக்கு அடுத்த வசனம், இதை பிரபஞ்சத்தில் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தலானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷன் உள்ள ஆவியே அன்றி மனுஷனின் எவனும் மனுஷனுக்குரியவர்களை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். அப்போ நம்ம தேவனை யாருன்ற நல்லா தெரிந்திருக்கிறோம். உலகம்லாம் என்னட்டு தெரியும். எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம எல்லா வகையிலுமே இந்த உலகத்தை ஜெயித்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் ஏதோ ஒரு சில பேருக்காக நம்ம பேசுகிறோம். அது எல்லாத்துக்குமே கிரியை செய்யும். அதில் 1 கொரிந்தியர் 12 நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இல்லை தேவனுடைய வல்லமை உள்ளவர்கள் எப்படிலாம் செயல்படணும், எப்படிலாம் கிரியை செய்யணுங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனம் இல்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவளும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவன் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்போ தேவனுடைய வல்லமை உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது, கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அது நீங்கள் பார்க்கல, அறியலை, ஆவிலே உணரலை. காரணம், நீங்கள் தனியாக உட்காந்து தேவனோடு பேசவில்லை. அப்படி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அதனுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அது என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதில் 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் பாருங்கள். 12:6, கிரியைகள் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாவற்றுக்கும் எல்லாம் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வல்லமை யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுக்காக என்று கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்காக. ஏன்னா நீங்கள் தேவன் வாழக்கூடிய ஆலயம். இந்த உலகத்தில் உங்களை கொண்டு தான் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த உலகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி பேச்சுன்னா ஒரு 100 வருஷம், 100 வருஷத்தில் ஒரு 50 வருஷம் தூக்கத்திலே போயிடும். அதில் 10 ஒரு 20 வருஷம் இந்த உலகம் மயக்கத்தில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வாலிப வயசில் அந்த போட்டி பொறாமைகள் அந்த இதுலேருந்து அதில் ஒரு 20 வருஷம் போயிடும். அது உங்களுடைய ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு இல்லை, அதில் ஒரு 20 வருஷம் போயிடும். அந்த முடிச்சா ஒரு 10 வருஷம் தான் கிடைக்கும். அது கூட ரேர். இந்த 10 வருஷத்தில்
நமக்குண்டான சொந்த வேலைகள் பார்க்குறது, அதாவது குளிக்கிறது, சாப்பிட்றது, வைக்கிறது, அதில் ஒரு 5 இயர்ஸ் ஓடிடும். மிச்சம் இருக்கிறது 5 இயர்ஸ். 5 இயர்ஸில் நீங்கள் அவ்வளோதான் மொத்த வாழ்க்கை. அது 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தா. அது குறைஞ்சிச்சுன்னா எத்தனை ஆண்டோ குறைச்சிட வேண்டியது. அப்போ இந்த தேவனுக்கு நீங்கள் சாட்சியாக வாழணும்னா எவ்வளோ நாள் உண்மையாக வாழ்ந்திருப்போம், எவ்வளோ நாட்கள் கிரியை செய்திருப்போம். தேவன் படைத்த நோக்கங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலின்ட்டு. நம்ம இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தால் கூட நம்ம ஒன்றும் செய்யாமல் செயல்படாமல் இருக்கிறது தான் பெரிய காரியம். அதாவது சாத்தானுக்குள்ள ஒரு ப்ளஸ். அந்த ப்ளஸ்ஸுக்கு இன்றைக்கி கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலும் வேரோடு முறியடிக்கிறோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைகள். எப்படி நீ ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்கள், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்திகள், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அப்போ நமக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளோ வல்லமைகள் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா மனுஷ ஆவியில் உள்ளவன் மனுஷனுக்குள்ளதை பற்றி பேசுவான், தெய்வ ஆவியில் உள்ளவன் தேவனுக்குள்ளதை பற்றி பேசுவான். ஒரு சில பேர் போதிப்பாங்க, அதை எல்லாருமே எடுத்தோன்னே எஃபர்ட்ஸை வந்துட முடியாது. ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட வளர்ச்சி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது கொஞ்ச நாள் கழிச்சதுன்னா நாமளாக இப்படியான்ட்டிலும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா இந்த விசுவாசத்தின்படி செய்திங்கன்னா இவ்வளோ பெரிய வல்லமை சாதாரண ஒரு மனுஷனுக்கே கொடுக்கப்படுகிறது. அதனால் தேவன் சொல்கிறார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாக்கப்படுவார்கள். பெரிய பரிசுத்தவானாலோ பெரிய நீதிமானாலும் என்று இல்லை. இந்த விசுவாசத்துக்கு இவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. இந்த விசுவாசம் நம்மகிட்ட இருந்து வரணும். அவருடைய கிருபையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்பு அந்த விசுவாசத்தினாலே காத்துக்கொள்கிறோம். இந்த விசுவாசமும் கிருபையும் சேரும் பொழுது இந்த உலகத்தையே ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாய் மாறிக்கொள்வோம். அது சாத்தானே நம்ம கால் கீழே போட்டு மிதிச்சிடும். இப்பேற்பட்ட வல்லமை எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. அது அறியாமல் இருக்கிறதுனால நமக்கு அந்த பவர் இல்லைன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சாதாரணமாக அற்பமான மனிதர்களாக நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிறனால தான் அற்பமான மனிதர்களாகவே இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள், ஆளுகைக்குரியவர்கள் அல்ல, ஆளுகை செய்யக்கூடியவர்கள் என்று ஒரு ஃபோர்ஸ்னஸ் இருக்கணும். நீங்கள் ராஜாக்களும் ராஜாத்திகளும் ஆசாரியர்களுமாக இருக்கிறீர்கள் என்று ஒரு தைரியம் இருக்கணும். நாம் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்காக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதே ஒருவனுக்கு ஆவிலை ஞானத்தை போதிக்கும் வசனம், இன்னொருவனுக்கு அந்த ஆவினாலே பேசக்கூடிய வசனத்தை உணர்த்தும் அறிவு, இன்னொருவனுக்கு குணமாக்கும் வரம், இன்னொருவனுக்கு அற்புதம் செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், இதெல்லாம் நடக்கும். சரி, இப்படி இருக்கிறவங்க எல்லாம் இவங்கள ஒருத்தர் வந்து கிரேட்டுன்ட்டு சொல்ல வரமான்னு கேட்டால் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். காரணம், நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்குதோ, நம்மளுடைய சரீரத்துக்கு கை, கால், கண், மூக்கு, வாய் எல்லாமே தேவைப்படுது. இதில் ஒன்று இல்லைன்னாலும் ஒன்று செயலாக்க முடியாது. அது ஹேண்டிகேப் மாதிரி ஆயிரும். இதே போல் தான் தேவன் நம்மளை வந்து ஒவ்வொரு பாத்திரத்திலும் பயன்படுத்துகிறார். நீங்கள் உங்கள் ஆவியில் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படியே உருவாக்கப்படுவீங்க. அதனால தான் நீங்கள் தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாக இருக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். இதை மட்டும் அதில் பாருங்கள், 27, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதர்களையும்,
பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கு வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதர்களா? எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கணம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களையே நாடுங்கள், இன்னும் அதிகமான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று நம் இயேசு கிறிஸ்து நம்ம நோக்கி பேசுகிறார். அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டோம், ஒதுக்கப்பட்டுட்டோம், புறம்பாக்கப்பட்டோன்ட்டு நினைக்காதீங்க. உங்கள் இந்த புறம்பாக்கப்பட்டவர்களை கொண்டு தான் பெரிய பெரிய காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கும். பழைய ஏற்பாடை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். அற்பமான மனிதர்களை கொண்டு தான் அதிசயமான காரியங்கள்லாம் செய்யப்படுகிறது. நமக்கு இந்த ப்ரோக்ராம் நாம் பார்க்கும் பொழுது நம்ம உன்னிப்பாகவும் உற்றும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லியாச்சுன்னா, தேவனும் நீங்களும் ஒன்றாக இருக்கீங்கிறத ஒரு உங்களுடைய விசுவாசம் இருக்கா? இந்த விசுவாசம் இருந்தால் இந்த கிரியைகள்லாம் அப்படியே உங்களுக்கு செய்யப்படும். காரணம் ரோமர் 9:25, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவர்களை சிநேகிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலேயே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். ஆமென். எஸ். அப்போ உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை கூட அப்படியே கிரியை செய்யும், அப்படியே பலிக்கும். அதே நேரத்தில் நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் லாக் ஆகி இப்படிலாம் இதாகிருக்குன்னா, இவ்வளோ அவமானப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் தேவன்கிட்ட கேட்டால் உங்களுடைய முன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இனிமேல் எப்படி இருக்க போகிறீங்க, நாளை கழிச்சு எப்படி இருக்க போகிறீங்க, அதாவது ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, எல்லாமே தெளிவாக தேவன் உங்களுடைய கனவுலே பேசக்கூடியவர். நான் யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர் என்று சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தேவனுக்காக ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது, நீங்கள் அவரால் முன்குறிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய ஃப்யூச்சர் உங்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? நீங்கள் கேட்கறதுனால நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள நான் எப்படி இருப்பேன்ட்டு சொல்லி நீங்கள் தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணி கேட்டு பாருங்கள். நீங்கள் யாருன்னு தெளிவாக சொல்லப்படும். உங்களுக்கு தேவ ஆவிக்கிரியை சேர தெரியும். ஆனால் இதுக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே நாம் இந்த உலகத்தில் ஒரு யுத்தத்தில் நீங்கள் ஜெயிச்சாகணும். ஏன்னா தேவன் இப்படி தான் வர முடியும். என் நாமத்தினாலே நீங்கள் அனைவராலும் பாதிக்கப்படுவீர்கள். எஸ். இந்த ட்ராக்கை சந்தித்தவங்க கண்டிப்பாக இந்த ட்ராக்கில் கிங்காக மாறிக்கொள்வார்கள். அதுக்கு உங்களுக்கு ஒரு பராக்கிரமம் தேவைன்னா தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வல்லமையும் தேவைப்படுது. அது தேவன் உங்களுக்கு கிரியை செய்கிறார். காரணம், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவாலே முன்குறிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து நாமத்தினாலே அவர்கள் நல்ல பிதாவே, இந்த வசனங்கள் ஒன்று அப்படி இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா. இவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லாவித சாத்தானுடைய வல்லமைகள், முன்னோருடைய பாவங்கள், இவர்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சமாதானம், சந்தோஷம் இவர்கள் வீட்டிலே நடக்கட்டும் கர்த்தாவே. விசேஷமான வல்லமையால் இவருடைய குழந்தைகளும் ஆசீர்வதிக்கிறோம். உயர்த்தும் கர்த்தாவே. இவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லாவித சாத்தானுடைய வல்லமைகளும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோடே பிடுங்குகிறோம். ஹல்லேலூயா. மனிதர்களை எங்களுக்கு ஏமாத்திரம், மனுஷர்களை ஏமாத்திரம், நீர் மாத்திரம் போதும். வானத்தின் கீழ் உள்ள எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி கர்த்தராகி நான் இன்று செய்ய தொடங்குவேன் என்று சொன்னீரேன். செய்யும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவ வல்லமையும் தேவ கிருபையும் இவர்களுக்குள்ளேயே கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா. விசேஷமாய் முன்குறிக்கப்பட்ட ஜனம் அல்லவா, ஓட்டு பாரு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய வெளிச்சத்தை காணட்டும். எழும்பி பிரகாசியும் ஒளி வந்தது என்று சொன்னீரே. செய்யும் கர்த்தாவே.
ஹல்லேலூயா. ஏகத்தின் சம்பாத்தியம் ஏத்தியோபின் வர்த்தலபமும் சபையரின் நெடியாட்களின் வர்த்தலபமும் தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று சொன்னீரே. தர்ஷிஷன் காப்பால் இவர்களுக்காக ஏற்கனவே காத்திருப்பார்கள், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த கப்பல் அப்படியே முழுவதும் எங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இது கிருபையினாலே எங்களுக்கு கிடைத்தவை. ஹல்லேலூயா. தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை உமது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஆளுகையும் நீரே செய்து கொள்ளும் கர்த்தாவே. நீர் மாத்திரம் போதும். தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் நல்ல பிதாவே, கிறிஸ்துவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக. ஆமேன்.